நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். கடையில விட இங்க நல்ல டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. ரேட் ரீசனபிளா இருக்கலாம். சர்வீஸ்லாம் பரவாயில்ல, வந்து உடனே கவனிக்கிறாங்க, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மங்காஃப்ல இருக்கக்கூடிய சுலைமான் பிரியாணி. இதுக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்றக்காண்டி போனோம். சாப்பிட்டுட்டு நானே நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் அங்க சாப்பிட வந்தவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு சின்னதா ஒரு ரிவ்யூ எடுத்து அதை வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சுலைமான் பிரியாணி பாய் பிரியாணிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான பிரியாணியே சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மங்காஃப் பிளாக்போர்ல நைட் சிக்கனுக்கு பேக் சைட்ல தாங்க இருக்கு. ஸோ இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரியாணியை இன்னைக்கு நாமளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக நாம இங்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். ஜி வந்துடலாம். நம்ம வந்து திருநெல்வேலி ஹோட்டல் இங்கே இருக்கு. மங்காஃப் பிளாக் 4. மங்காஃப் பிளாக் 4ல வந்து நைட் சிக்கனுக்கு பின்னாடி நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல் வந்து பிரியாணி, அல்வா, சமோசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஓடுது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. பிரியாணி நல்ல ஒரு ஃபேமஸான பிரியாணியாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்லையோ இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாலோ அந்த ஃபங்க்ஷனில் எப்படி சாப்பிட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். சரியா வந்துலாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணியாக இருக்கட்டும், மற்ற இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு எல்லாமே நம்ம கடையில் எல்லா விதமான தமிழ் உணவகமும் நம்ம கடையில் இருக்குது. வந்து சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, டேஸ்ட் பாருங்கள். அதை வச்சு 2 வருஷம் ஆச்சு. வந்துலாம் நல்லா போயிட்டுருக்கு பின்ன ஹோட்டலு. பின்ன வந்து என்ன சொல்கிறது, மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து நைட் சிக்கன் மங்காப்போட நைட் சிக்கன் வாங்கிங்கன்னா பின்னாடியே கடை அப்படியே பின்னாடியே இருக்குது. கடைக்கு வாங்க. மக்கள் எல்லாம் நல்லா ஆதரவு தர்றாங்க. ஏன்னா வெளியிலேருந்துலாம் மக்கள் வந்து நம்ம கடைக்கு நல்ல ஆதரவு இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் திருநெல்வேலி அல்வா வந்து நம்ம ஸ்பெஷலாக ஹோட்டல் பேரே திருநெல்வேலி சுலைமான் பிரியாணி திருநெல்வேலி ரெஸ்டாரண்ட்னு இருக்கும். திருநெல்வேலி வச்சுட்டு அல்வா இல்லைன்றதுனால நம்ம அல்வாவும் நம்ம கடையில் போட்டோம். அல்வா சக்ஸஸாக இருக்குது. அல்வா நல்ல ஊரில் இங்கே வந்து ஊருக்கு போகிறவங்க கூட இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம பிரியாணி நம்ம அல்வா வந்து ஃபேமஸாக இருக்குது. வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நீங்க இன்னைக்கு பிரியாணி எப்படி இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் பிரியாணி வந்து நம்ம இங்க கொய்த்ல தான் பிரியாணி இங்க நல்லா இருக்கு. ஏன்னா இங்க வந்து இந்த ஜூசியா நல்லா மசாலா நிறைய வச்சு குவான்டிட்டி நல்லா இருக்கும். இங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்க பிரெட்ல இந்த அல்வா இருக்கும் பண்ணாங்க. ஓகே, அந்த அல்வா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே, நீங்க இப்ப இங்க ரெகுலரா சாப்பிடுறீங்களா இல்ல? ஆமா, நான் லாஸ்ட் ஒரு 3 months இங்க சாப்பிட்டேன். 3 to 4 months சாப்பிடுறேன். ரெகுலரா சாப்பிடுறீங்களா? அதான் ஃப்ரைடே வந்து ஸ்பெஷல். சார் வணக்கம். இந்த ஃபுட் ரிவ்யூ அந்த பிரியாணி இந்த பிரியாணி பார்த்து வாங்கிருக்கீங்க. பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரியாணி பத்தி வேற எதுவும் கமெண்ட்ஸ்? இல்ல, பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. எப்பயுமே ரெகுலரா இங்கதான் வாங்குவீங்களா? இங்கதான் வாங்குவீங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் தானே? நாங்க ஓன் குக்கு, அதனால வெள்ளிக்கிழமை வந்து பிரியாணி வாங்கிக்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்க வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ இந்த இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற பிரியாணியை பத்தி தான் ஃபுட் ரிவ்யூ தான் கேட்கிறோம். உங்களுடைய கருத்து? ரொம்ப திருப்தியா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நம்ம மற்ற கடையில விட இங்க நல்ல டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. ரேட் ரீசனபிளா இருக்கலாம். ரெகுலரா இங்க தான் வரீங்களா? ரெகுலரா இங்க தான் வரலாம். நீங்க நீங்க சொல்லுங்க. நான் இங்க மெம்பரா இருக்கேன். அப்படிங்களா? அப்படிங்களா? நல்லா இருக்குது. எல்லாமே திருப்தியா இருக்கு. ஊர் சாப்பாடு மாதிரி. வணக்கம். இந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்கு? இந்த பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையான இலை போட்ட பிரியாணி வந்து நல்லா ஸ்பெஷலா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க ரெகுலரா இங்க தான் சாப்பிடுறீங்களா? இந்த பிரியாணி தவிர்த்து மத்த அந்த ஸ்வீட் இதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நன்றி. பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா இந்த வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் அருமையா சூப்பரா இருக்கு. மசாலா எல்லாம். நீங்க எப்பயுமே இங்கதான் சாப்பிடுறீங்களா இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தானா? வெள்ளிக்கிழமை மட்டும் தான் சாப்பிடுறேன். இல்ல பிரியாணி தவிர்த்து மத்ததெல்லாம் எப்படி இருக்குங்க? சர்வீஸ்லாம் பரவாயில்ல, வந்து உடனே கவனிக்கிறாங்க, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி.
வணக்கம்பா. இந்த கடையில் வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். சொல்லுங்கள். நல்லா இருக்கு பிரியாணி, இங்கே நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமைனா இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ லீவ் டைமில் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது நல்லா இருக்கு பிரியாணி. இப்போ பிரியாணி மட்டும்தானா இல்லை வேறு எதுவுமே வேறு என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும்? டிஃபன் ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கு. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இங்கே தான் மெஸ்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி மெம்பராக ஜாயின் பண்ணி சாப்பிடுவோம். இங்கே மெம்பராக சேர்ந்துருக்கீங்க. இப்போ இங்கே 3 டைம்ஸா இல்லை 2 டைம்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? 2 டைம்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். 28 KD, 3 டைம்ஸ்னா 35 KD சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே ரொம்ப நன்றிங்க. சார் வணக்கம் சார். நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து அப்பாசியா அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தேன். நான் வந்து முதல் தடவை வந்திருக்கேங்க. அண்ணன் தான் சாப்பிட்டு நல்ல சாப்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். சரி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இல்லை நீங்களும் பஸ்? இவர் வேலையா வந்தோம். இந்த கடை நல்லா இருக்கு, சாப்பாடு சொன்னாங்க. செகண்ட் டைம் சாப்பிடுறோம். ஓஹோ. சாப்பாடு இல்லை பிரியாணி மட்டுமா இல்லை மற்ற இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே மட்டும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல இங்க வந்து ஸ்பெஷலா வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதோட கருத்து எப்படி? மற்ற எல்லாருமே நல்லா இருக்கு. ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. முதல்ல இருந்து சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. इधर आज लेकिन फर्स्ट टाइम खा रहा है, अच्छा लग रहा है. இங்க உள்ள இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மைதான், ஃபேமஸ் தான். இங்கே இந்த மாதிரி பிரியாணி வேற எங்கேயும் கிடைக்காது. நான் ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட மாட்டேன். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அந்த அளவு டேஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ 4 month இருக்குன்னு நினைக்கிறேன், இலை போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து இங்கே தான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல சாப்பாடு நல்ல தரமாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எப்பயுமே வந்து ஒரு மெஸ்ஸு அப்படின்றாவே ஒரு மாதம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்து போகும். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. 2 வருஷத்துக்கு மேலே இது இவங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரல. நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். தாய் வீடு மாதிரி எனக்கு இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிரியாணி இந்த வெள்ளிக்கிழமை இங்கே ஸ்பெஷலு 3 வகையான பிரியாணி இங்கே கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா 3 வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷமாக இங்கே மெம்பராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட இதில் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. நல்ல இலை போட்ட சாப்பாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். நல்லா இருக்கு சார். இட்லி, புரோட்டா, சப்பாத்தி எல்லா வகையும் நல்லா இருக்கு. ஈவினிங்கு நம்ம ஸ்பெஷல் எப்படி வேணால் நம்ம சாய்ஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். இந்த திருநெல்வேலி கடையில் வந்து பிரியாணி ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே அல்வாவும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அல்வா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. திருநெல்வேலியில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் செய்கிறாங்க. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இதை முடிச்சுட்டு அதை ஒரு 1/4 கிலோ வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு 3 பேர் வருவோம். 1/4 கிலோ வாங்கி நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தான் போவோம். வாரம் அல்வாவும் ஸ்பெஷலு. 1 கிலோ 4 KD நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் ஸ்பெஷல். ரொம்ப சூப்பருங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து பண்ணுவாங்கன்ற நம்மளும் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய रिव्यू வந்து ரொம்ப नंरी. नमस्कार भाई. आज इधर का बिरयानी बहुत फेमस बोलता है. आपका तरफ से मतलब कैसे है ये बिरयानी, कैसे है? जी मतलब मैं आपको ये कहना चाहता हूँ कि जब से आप भाई ने हमारे होटल खोला है तो तब से मैं यहीं पे आता हूँ. हर फ्राइडे मैं यहाँ पे आके खा के जाता हूँ. टेस्ट एकदम जबरदस्त है और मेरे साउथ के साइड के जैसा है और मैं साउथ से बिलोंग करता हूँ तो मेरे लिए बेस्ट है. तो 1 नंबर है. अगर आपको कुछ भी डिफरेंट लगेगा या अच्छा नहीं लगेगा तो भाई को बोलेंगे तो इंशाल्लाह वो चेंज करके आपको अच्छे से टेस्ट और भी ज्यादा इम्प्रूव करके आपको खिलाता है. ओनली फ्राइडे का दिन आता है, नहीं बाकी दिन पे भी? नॉर्मल डेज में भी जब भी हमको ड्यूटी के टाइम पे रहते हैं हम लोग, जब भी हमको चाहिए होता है तो हम लोग ऑर्डर करते हैं तो डिलीवरी भी होम डिलीवरी भी होती है. और जहाँ पे भी हम लोग काम करते हैं वहीं पे भी आके डिलीवरी होती है. तो अल्हम्दुलिल्लाह टेस्ट जबरदस्त है. नाम नहीं रखने का, सुलेमान भाई बिरयानी तो बोले भाई की बिरयानी. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.